சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். மார்க்கெட் சைட்வைஸில் இருந்திருக்கும், கொஞ்சம் மார்னிங்கே இருக்கும். ஏதாவது டவுட்னா கேளுங்க. மார்க்கெட் இப்போது ஹையர் ஹையில் இருக்குது, 12 monthஸில் ஹையர் ஹையில் இருக்குது. கன்யூஸாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், 6 month சார்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். இங்கேயும் நமக்கு கரெக்ஷன் இல்லை, 3 monthsலேயும் கரெக்ஷன் இல்லை. ஓகேங்களா, பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகி மேலே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மந்த்லி சார்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம இது எல்லாமே பார்த்தோம். ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது மந்த்லி சார்ட்டு. இப்போ எதுக்கு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் என்னது, ஆக்சுவலாக ட்ரெண்டு நமக்கு காட்டுறது. ஹையர் டைம் ஃப்ரேமில் பையில் யார் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களான்னு காட்டுறது தான் இது. ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுங்க, இங்கே போயிட்டு நமக்கு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 months லாஸ்ட் 3 months கேண்டில் போதும். ஓகேங்களா, லாஸ்ட் 3 monthஸில் மார்க்கெட் என்ன தான் இருக்குது, ப்ரீவியஸாக ஐயும் ரொம்ப மார்க்கெட் மூமெண்ட்டில் ப்ரீவியஸாக செக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் கூட வேணாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. மார்னிங் பார்த்தது தான் ஆக்சுவலாக, அது கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பண்ணல. இங்கே இருக்கும் உங்களுக்கு. இந்த லோவை மார்க் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், வீக்லி சார்ட்டு மூவ் பண்ணுங்கள். இதுதான் வீக்லி. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட்டு இப்போது நமக்கு இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறப்போ என்ன பண்ணலாம், பையட் லோ செல்லட் ஹை தான். ஓகேங்களா, சைட்வைஸ் மார்க்கெட். ஸோ இப்போ ஓவரால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு ப்ரீவியஸாக ரீடெஸ்ட்மெண்ட்டு, இது லோ, இது ஹை, இது ஹையர் லோ. ஓகேங்களா, அப்போது ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துங்க. ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட்டு எதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, 0.618. இந்த லெவலையும் நோட் பண்ணிக்கங்க. 60,546. ஓகேங்களா, இதுக்கு மேலே போனால் தான் பை ட்ரெண்டு, இல்லை அப்படின்னா 0.618 நமக்கு. ஸோ இந்த லெவல் டு இந்த லெவல் தான் உங்களுக்கு. இதை டெலிட் பண்ணுறேன். இது பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் போனால் 63,407 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி
இஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 63,272 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த 60,461 பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், உங்களுக்கு பேங்க் நிஃப்டி சின்ன ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு மந்த்லி சார்ட்டில் ஆல்ரெடி நமக்கு பார்த்துட்டோம், கரெக்ஷன்ன்றது கொடுத்துருச்சு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ப்ரீவியஸாக உங்களுக்கு இன்னும் டவுன் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா இந்த லோ இந்த ஹை. ஓகேங்களா? இது என்ன பண்ணுங்கள், அப்படியே டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. டே சார்ட்டுக்கு போயிட்டு ஸோ இந்த லோ ஓகேங்களா, இதோட லெவல் என்ன, 58,776 58,776 நமக்கு லோ. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த லெவல் இல்லைன்னா ரெண்டாவது வந்து அதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா ஓவரால் வந்து 58,500. ஸோ ஹையர் ஹை என்ன நமக்கு 60,200. ஓகேங்களா? $60,200. ஸோ இது ஹை. இந்த ரெண்டு லெவலில் இருக்கிறப்போ, அதாவது 58,750. ஓகேங்களா? 58,750 லோ, 60,200 ஹை. ஸோ இந்த லோ டு இந்த ஹையில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வைஸு. லோவில் வரப்போலாம் பை பண்ணிக்கிங்க, ஹையில் வரப்போலாம் செல் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? டே சார்ட்டு தான் இது. ஆக்சுவலாக ரொம்ப வால்டைல். எவ்வளோ பாயிண்ட் இருக்கும் ஆக்சுவலாக, 58,700, 58னா 59, ஒரு 60, ஒரு 1000, 1200 பாயிண்ட் இருக்குமா? அப்படியே போய்ட்டு இது சூஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ். ஸோ 1700 பாயிண்ட் நியர். ஓகேங்களா? 1600 பாயிண்ட், 695 பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இன்னையோட ட்ரேடிங் செக்ஷனில் மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில் பண்ணலை. ஓகேவா? அது இங்கேருந்து இந்த கேப் ஃபில் பண்ணலை. மண்டே ஆக்சுவலாக ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு 59,800, 900, 60,400 இந்த ரெண்டு கேண்டலோட லோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லைனா இந்த நெக்ஸ்ட் வீக் வர இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுதான் என்னது ஓவரால் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல் உங்களுக்கு. ஸோ ஓவரால் வந்து வீக்லி சார்ட்டும் பார்த்துட்டோம், டே சார்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லோ
ஓவரால் சைட்வேஸில் இருந்தாலும் மார்க்கெட்டு இந்த லோ இப்போ வந்து ஒரு ஹை கொடுத்து கேப் அப் கொடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு வியூ உங்களுக்கு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். டே சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் இந்த 3 கேண்டில் உங்களுக்கு ஓவரால் வந்து இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா, இந்த 3 கேண்டில். ஸோ எந்த பக்கம் வந்து இன்க்ரீஸ் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் இருக்கும். ஸோ இதில் இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குது மார்க்கெட். இந்த விக் இருக்குல்ல, இந்த லோ அதுதான் சைட்வேஸில் பார்த்தோம். அது உங்களுக்கு மந்த்லி, வீக்லியில் ட்ரெண்டு தான் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுமா பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போது மார்க்கெட் சைட்வேஸ். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும், 60,200 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் தான். அது டு இந்த லோ 58,800. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். இங்கே வரப்போலாம் பை பண்ணிக்கலாம், இங்கே வரப்போலாம் செல் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க, ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை மெயிலுக்கு இது பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், லாஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டில் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன், உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.